இந்தியாவில் சுமார் 5 கோடி மக்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதாம். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் 18% பேருக்கும் இந்த சர்க்கரை வியாதி இருக்குதாம். இது ஒரு கணக்கெடுப்பு சொல்லக்கூடிய தகவல். இந்த தகவலை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சர்க்கரையினுடைய அளவை நம்ம உடலில் கட்டுக்குள்ளே வச்சு சர்க்கரை வியாதி நம்மளை அண்டாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு சிறு தானியத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எந்த தானியம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் சாமை. சாமையின் பூர்வீகம் ஆசியா கண்டமாகத்தான் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. சென்ற நூற்றாண்டில் ஆசிய கண்டத்தில் பல்வேறு தாவரவியல் ஆராய்ச்சிகளை செய்த பிரெஞ்சு தாவரவியலாளரான அகஸ்டஸ் செவாலியே சாமை என்ற பயிர் பிரிட்டிஷ் இந்தியாவின் பல பகுதிகளிலும் சிலோனிலும் சீனாவின் மத்திய பகுதிகள் சிலவற்றிலும் விளைவிக்கப்படுகிறது என்று குறிப்பு எழுதி வைத்துள்ளார். பிரிட்டிஷார் இந்தியாவை ஆண்டபோது இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்த தாவரவியலாளர்களான எத்தல்பர்ட் பிளாட்டர், சார்லஸ் மக்கன் ஆகியோர் சாமை இந்தியாவிலும் சிலோனிலும் பல இடங்களில் விளைவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையில் கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சாமை மக்களின் உணவாக இருந்திருக்கிறது. இதை கல்வெட்டுகள் மூலமாக அறிய முடிகிறது. புன்புலம் கல்வெட்டுக்கள்ல நீர்ப்பாசன வசதிகளற்ற மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்த நிலங்களை புன்புலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புன்புலத்தில் விளையக்கூடிய பயிர் புன்பயிர் அப்படின்னும், இந்த புன்பயிருக்கு விதிக்கப்பட்ட வரி புன்கடமை அல்லது புன்பயிர் கடமை என்னும் அழைக்கப்பட்டிருக்குது. வரகு, திணை, சாமை விளைந்த நிலத்திற்கு, எள்ளு பயிர் விளைந்த நிலத்திற்குன்னு பழந்தமிழகத்துல தனித்தனியாக வரி விதிக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுக்கள் செய்தி சொல்லுது. இடைக்கால கல்வெட்டுக்கள்ல திணை, வரகு, சாமை, பயிறு, புல்லு, எள்ளு, கொள்ளு, அவரை, துவரை, இருங்கு, ஆமணக்கு போன்றவை புன்பயிர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. இதன் மூலமாக சாமை உள்ளிட்ட இந்த புன்பயிர்கள் அனைத்துமே சங்ககால தமிழர்களின் உணவுல இடம் பிடிச்சிருந்ததை நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா சாமை பற்றிய மிக பழமையான வரலாற்று குறிப்புகள் எதுவும் கிடைக்கல. என்னோட இருக்கிறது திருமதி மேகலா குணசேகரன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கங்க. என்ன பண்ண போறீங்கம்மா? சாமை பகோடா. சாமை பக்கோடா இல்லையா? இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? கடலை மாவு, சாமை மாவு, சாமை அரிசி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம சாமை பக்கோடா செஞ்சிடலாமா? செஞ்சிடலாங்க. ஓகே. முதல்ல என்ன எடுத்துருக்கோம்? கடலை மாவு. இது எவ்வளோ எடுத்துருக்கோம்? 1 கப். 1 கப்பு. ரைட். 3/4 கப்பு சாமை மாவு. ஓகே. 2 ஸ்பூன் சாமை அரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் இல்லையா? பச்சை மிளகாய், கொஞ்சம் போல கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி. அடுத்தது வெங்காயம் போடுங்க. உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போறீங்க? சூடான எண்ணெய் கொஞ்சம் சுட வச்சிருக்கக்கூடிய எண்ணெய். இது சூடாக தான் இருக்கு இல்லையா? சூடு பண்ணி இருக்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சமாக பிசையறதுக்காக. ஆமாம். இப்போ மாவு நமக்கு தயார், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணி பொரிக்க வேண்டியதான் இல்லையா? ஆமாங்க. சரி. இப்போ மாவை சின்ன சின்னதாக உருட்டி போட போறீங்க. உருட்டி போட போறேன். சாமையின் தாவரவியல் பெயர் பனிக்கம் சமட்ரன்ஸ். இது போயேசியே என்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது. பனிக்கம் என்ற இனத்தை சேர்ந்தது.
ஆங்கிலத்தில் இதன் பெயர் லிட்டில் மில்லட், ஹிந்தியில் குட்கி, கன்னடத்தில் சாமே, தெலுங்கில் சாமா, மலையாளத்தில் சாமா என்று சாமை அழைக்கப்படுகிறது. எடுத்துடலாம் இப்போ. இப்போ எடுக்கலாமா? எடுக்கலாம். சரி, எடுக்கலாம். சாமை பக்கோடா ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துடலாம் சார். இந்த மேலே சாமை சேர்த்தது இல்லையா, அந்த மொறுமொறுப்பு இருக்குது, உப்பு காரம் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த சாமை பக்கோடா பரவசம். சாமை ஒரு புன்சை நிலப்பயிர். அனைத்து வகையான நிலங்களும் சாமை பயிரிட ஏற்றவை. இது வறட்சியை தாங்கி வளரும் பயிர். சிட்டாஞ்சாமை குறுகிய கால பயிர், அதாவது பயிரிட்ட 3 மாதத்தில் அறுவடைக்கு தயாராகும். பெருஞ்சாமை 6 மாதத்தில் அறுவடைக்கு தயாராகும். இலைகள் பழுப்பு நிறத்தில் மாறியதென்றால் சாமை கதிர் முற்றி அறுவடைக்கு தயார் என்பது பொருள். அறுவடை செய்யும் சாமைகளை காய வைத்து கதிர்மணிகளை பிரித்தெடுக்கிறார்கள். பின்பு அந்த கதிர்மணிகளை மரத்திருக்கை, உரல் உலக்கை கொண்டு சாமையின் உமியை நீக்கி அரிசியை பிரித்தெடுக்கிறார்கள். கைக்குத்தல் மூலமாக கிடைக்கும் சாமை அரிசி சத்து மிகுந்தது. சாமையை அறுவடை செஞ்சதற்கு பிறகு உமி நீக்காமல் அப்படியே சேமித்து வச்சுருந்தோன்னா 30 வருடங்கள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்குமா. உமி நீக்காத சாமைக்கு பூச்சிகள் வராதாம். இந்த சாமையை உமியை நீக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே பயன்படுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா வண்டரிக்குமா. அந்த காலத்திலெல்லாம் அறுவடை செய்த சாமையை அப்படியே சேமித்து வச்சுப்பாங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் உரல்ல குத்தி உபயோகப்படுத்துவாங்க. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் புவன பாரதி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன செய்ய போகிறீங்க? சாமை லட்டு சார். சாமையில் லட்டு பண்ண போகிறீங்க இல்லையா? ஆமாம் சார். இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? சாமை அரிசி, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், பவுடர்ட் சுகர், பால், திரித்த கொப்பரை தேங்காய். ஓகே, முதல்ல என்னம்மா பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு சாமை அரிசியை நல்லா வறுக்கணும். லேசாக நெய் விட்டு வறுத்தா கொஞ்சம் மணமாக இருக்கும். ஓகே, முதல்ல நெய் விட்டு சாமை அரிசியை வறுக்க போகிறோம். ஓகே, சும்மா கொஞ்சமாக நெய். இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கோம். அதை கொஞ்சோண்டு நெய் போட்டு வறுக்கிறோம். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்? ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும் சார். ஓகே, இது என்ன பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தா போதும். பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தா போதும். ஓகே சரி, இப்போ இது வறுத்தது போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரி, இது இப்போ சூடு ஆறணுமா? ஆமாம் சார். ஆறின உடனே தான் போட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண முடியும். இப்போ சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆமாம் இல்லையா? ஆமாம் சார். வெயிட் பண்ணலாம். ஓகே சார். முன்னெல்லாம் வீட்டிலேயே சாமையை கொண்டு குழந்தைகளுக்கான சத்து மாவை எளிமையாக தயாரித்து வச்சுப்பாங்க. அது எப்படி செய்வாங்க? தோல் நீக்கிய சாமையை மிதமான சூட்டில் லேசாக மனம் வரும்படி வறுத்து எடுத்துப்பாங்க. 3 பங்கு சாமைக்கு 1 பங்கு பொட்டுக்கடலையை சேர்த்து மாவாக்கி சலிச்சு எடுத்துப்பாங்க. இந்த மாவை கஞ்சியா காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. நமக்கு இப்போ வறுத்து வச்ச சாமை அரிசி சூடு ஆறிடுச்சா? ஆமாம் சார், சூடு ஆறிடுச்சு. நம்ம இப்போ நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாமை மாவு ரெடியாக இருக்குது. ஆமாம் சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நெய்யை வந்து வானலியில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு அதே வானலியில் திருப்பி அந்த பவுடரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ முதல்ல நெய்யை
செம்மையா இருக்கு. ராசதானியம் சாமைக்கு ஆயுர்வேதம் வழங்கி இருக்கும் பெயர். வாதத்தை கட்டுப்படுத்தவும் காய்ச்சலை குறைக்கவும் உடல் எடையை குறைக்கவும் சாமை பயன்படுவதாக ஆயுர்வேதம் சொல்லுது. எல்லா வயசுக்காரங்களுக்கும் உடல்ல ஏற்படக்கூடிய சிக்கல் மலச்சிக்கல். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் ஒழுங்கா வெளியேறலைன்னா அதுவே பல்வேறு வியாதிகளுக்கு காரணமாக அமைஞ்சிரும். நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய சாமை இதற்கு நல்ல தீர்வு. சாமையில் நார் சத்து மட்டும் இல்லை, இதில் இரும்பு சத்தும் அதிகமாகவே இருக்கு. இது இரத்த சோகையை தடுக்கும். இளம் பெண்கள் இந்த சாமையை உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். உடலில் உரு தாகசுரம் ஓடும் மேகம் போம் அடலின் உருவாதம் அகலுங் கடலில் உரை ஆமை அணைய பதத்தன்னமே மேனியிடு சாமை அரிசிக்குத்தான். இது சாமை பற்றிய சித்த மருத்துவ பாடல். சாமை உடல் உள் உறுப்புகளின் தளர்ச்சியை நீக்கி அவற்றுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் தன்மை கொண்டது. சாமையை சாப்பிட்டால் தாகம், சுரம், மேகம், வாதம் ஆகியவை நீங்கும் என்கிறது சித்த மருத்துவம். கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் சாமையில் இருக்குது. தவிர பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், துத்தநாகம் போன்ற பல முக்கிய தாது உப்புக்களும் சாமையில் இருக்குது. இது உடல் வளர்ச்சிக்கும் எலும்புகளின் பலத்திற்கும் உதவி செய்யுது. மூளைக்கு செல்லக்கூடிய செல்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்து மனச்சோர்வை போக்கி நல்ல உறக்கத்தையும் கொடுக்குது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் ராஜ மீனாட்சி அவர்கள். அவங்க சுவை அறுசுவை அப்படிங்கக்கூடிய ஒரு இணையதளத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ என்ன செய்ய போறீங்க? சாமை அடை. இந்த சாமை அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? சாமை மாவு, அரிசி மாவு, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு. சாமை அடை செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே. முதல்ல சாமை மாவு, அரிசி மாவு. இப்போ சாமை மாவு ஒரு கப்னா கால் கப் அரிசி மாவு. சரி, அதுக்கப்புறமா பெருங்காயம். நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், கொஞ்சம் தூக்கலாம். சரி, இதோட உப்பு. இது தேவையான அளவுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ உப்பு பெருங்காயம் எல்லாம் எல்லா பக்கமும் பரவற மாதிரி கலந்துக்கணும். இப்போ அடுத்தது தண்ணி சேர்க்க போறோம் இல்லையா? ஆமா. இது அளவா பார்த்து சேர்த்துக்கணுமா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ பிசைஞ்சு வைக்கக்கூடிய மாவு ஊறணுமா? ஊற வேண்டாம், அப்படியே தட்டிடலாம். வைட்டமின், அயன், கால்சியம் உள்ளிட்ட 10 விதமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்து அடங்கிய பானம் அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க. இந்த ஊட்டச்சத்து பான தயாரிப்புல சாமைக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதே மாதிரி பிஸ்கெட் தயாரிப்பிலையும் சாமை மாவு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதனால தான் தமிழ்நாட்டிலிருந்து சாமை பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. குழந்தைகளுக்கான உணவு தயாரிப்பிலையும் சாமை சேர்க்கப்படுது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதுல நம்ம சுவைக்காகவும் ருசிக்காகவும் வாசனைக்காகவும் ஜீரகம், வெங்காயம், முருங்கை இலை எல்லாம் போட போறோம். தனித்தனியா போட போறோம். 3 விதமான அடை பண்ண போறோம். ஓகே. அதோட கொஞ்சமா ஜீரகம், இதே மாதிரி தான் வெங்காயம், முருங்கைக்கீரை தனித்தனியா. ஒன்னா போடும்போது வெங்காயமும் முருங்கைக்கீரையும் மட்டும் ஒன்னா போடலாம், ஜீரகத்தை ஒன்னா போட வேண்டாம். சரி. ஜீரகம் போட்ட மாவு நம்மளுக்கு ரெடி. இப்போ இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்தது வெங்காயம். அதையும் தனியா எடுத்து வச்சுக்கிறோம் நாம. ஓகே. அதையும் நம்ம ஒரு பவுல்ல இதுல நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கணும். முருங்கைக்கீரை
இப்போ சாமை அடைக்கான மாவு நம்மளுக்கு ரெடி. சீரகம் போட்டு முருங்கைக்கீரை போட்டு வெங்காயம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது தட்டி எடுக்க போகிறோம். சாமை அடை நமக்கு ரெடியாக இருக்குது. சீரகம் போட்டது, முருங்கைக்கீரை போட்டது, வெங்காயம். வெங்காயம் போட்டது எல்லாமே ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். தாராளமாக. ஓகே. அந்த சாமையினுடைய ஃப்ளேவர் இருக்குது, அதோட அந்த வெங்காயம், அந்த பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து பிரமாதமான ஃப்ளேவர். நல்லா வெந்திருக்கு. சாமை அடை அமர்க்களமாக இருக்குது. நெல்லரிசியை விட 7 மடங்கு அதிக நார்ச்சத்து கொண்ட தானியம் சாமை. இந்த சாமை அரிசியை உணவாக சாப்பிட்றப்போ நீரிழிவு நோய் வராமல் தடுக்கவும், நீரிழிவு நோய் ஏற்கனவே இருந்தால் அதை கட்டுப்படுத்தவும் முடியும். சாமையில் சமைக்கும் உணவுகள் எல்லா வயதினருக்கும் ஏற்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.